மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் விஜயில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ரெகுலரா இந்த வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கவங்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுல நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. சோ அப்படியானவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றவங்க உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த டிஷ்ஷை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இது டோட்டலா ஆயில் அண்ட் சுகர் ஃப்ரீ. சோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாமே இந்த ஸ்மூதில உங்களுக்கு கிடைக்கும். ஆல்சோ மார்னிங் நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா வயிறு ரொம்ப ஃபில்லிங்காவும் இருக்கும். சரி, இந்த ஆப்பிள் கேரட் ஸ்மூதிய எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ தேவையான பொருட்கள்: ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்பிள அப்படி இப்படி கட் பண்ணி போட்டுருங்க. அதே மாதிரி ஒரு கேரட்டையும் அந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணி போட்டுக்கலாம். சோ இந்த ரெண்டு விஷயங்களையும் உங்க பிளெண்டர்ல போட்டதுக்கு அப்புறமா ½ கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்மூதி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும். அதனால ½ கப் ஆஃப் வாட்டர் போதும். கொஞ்சம் தின்னா வேணும்னு நினைக்கிறவங்க 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த வாட்டருக்கு பதிலா நீங்க கோகனட் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த விஷயங்களை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லெமனை புழிஞ்சு விடுங்க. கொட்டை எடுத்துட்டு புழிஞ்சு விடுங்க. லெமனுக்கு பதிலா நீங்க ஆரஞ்சு ஜூஸ் கூட இதுல ஊத்திக்கலாம். சோ இது உங்களுக்கு ஃபேட் கட்டரா ஒர்க் ஆகும். அடுத்தது ஸ்வீட்னஸ் கண்டிப்பா தேவை இல்லையா, அதுக்கு ஒரு 3 டேட்ஸை இதுக்குள்ள நீங்க போட்டுக்கலாம். சோ 3 டேட்ஸை கொட்டை எடுத்துட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி இம்மீடியட்டா பூஸ்ட் ஆகும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இது ஒரு சூப்பர் விஷயமா உங்களுக்கு அமையும். சோ அடுத்தது உங்களோட பிளெண்டர்ல ஒரு ஸ்பூன் ஃபிளாக்ஸ் சீட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சின்னமன் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம பிளெண்டர்ல நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஆன் பண்ணி இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் ஒன்னா நீங்க பிளெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆப்பிள் கேரட் ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. சோ இதை நீங்க ரெகுலரா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு யூஸ் பண்ணலாம். அதோட பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி வெரைட்டியான ஸ்மூதிஸை நீங்க கிரியேட் பண்ணி சாப்பிடலாம். சோ இது உங்களுக்கு உண்மையிலேயே ஃபைபர் அதிகமா இருக்கும், விட்டமின்ஸ் கிடைக்கும். இதுல உங்களோட டேவை நீங்க எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இந்த ட்ரிங்க் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் IBC மங்கை ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஒர்க் ஸ்ட்ரெஸ் கூட மேனேஜ் பண்ணலாம். வீட்டுக்கு வந்துட்டு ஏண்டி பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க.